இப்போ ரீசெண்டா ஏப்ரல் 28 நடந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒட்டி டிஎம்கேக்குள்ள இப்போ வேற சில விவாதங்களும் நடந்துட்டு வருது. அதாவது கரூர் மாவட்ட அமைச்சராகவும் கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதே மாதிரியே விழுப்புரம் மாவட்ட அமைச்சரா இருந்த பொன்முடி அவர்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்த நிலையில தான் இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு அப்படிங்கிற கேள்வி டிஎம்கே வட்டாரங்கள்ல இப்போ தீவிரமா பேசப்பட்டுட்டு வருது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயில இருந்தப்போ கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சரா அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டாரு. இப்போ அவரே நியமிக்கப்படுவாரா இல்லாட்டி கூடுதல் துறை ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்து கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிற மூபே சாமிநாதன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஎம்கே வட்டாரத்துல ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயில இருந்தப்பையும் கரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்னு யாரையுமே நியமிக்கப்படல. அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை செந்தில் பாலாஜி அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தாரு முதல்வர் அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயில இருந்தப்பயே அப்படின்னா இப்போ அவர் வெளியில இருக்கிற இந்த நிலைமையில கரூருக்குன்னு பொறுப்பு அமைச்சர் யாருமே நியமிக்கப்பட மாட்டார்னோ, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா யார் நியமிக்கப்பட்டாலும் அவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாருன்னு சொல்றாங்க கோவை திமுக வட்டாரங்கள். மேற்குலயே இப்படின்னா வடக்குல விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் யாருங்கிற கேள்வி டிஎம்கே மத்தியில எழுந்திருக்கு. இந்த ஆட்சியுடைய ஆரம்பத்துல விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொன்முடி, செஞ்சி மஸ்தான்னு 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டமா விழுப்புரம் மாறி. விழுப்புரம், வானூர், மயிலம், திண்டிவனம், செஞ்சி, விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் இந்த மாதிரியான சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டே ஆக வேண்டிய சூழல் வந்திருக்கு. இது பத்தி விழுப்புரம் டிஎம்கே வட்டாரத்துல விசாரிச்சப்போ விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரா அமைச்சர் ஏவா வேலு அவர்களா இல்லனா அமைச்சர் KN நேரு அவர்களா அப்படிங்கிற விவாதம் தான் மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில இப்போ நடந்துட்டு வருது. அமைச்சர் வேலு அவர்கள் ஏற்கனவே திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சரா இருக்காரு. விழுப்புரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டா திருவண்ணாமலையில இருந்து திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்னு அவர் வலம் வர்றதுக்கு ஏதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் பொது பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருக்கிறதுனால அவரை பொறுப்பு அமைச்சரா நியமிக்கிற பட்சத்துல தங்களுடைய தொகுதிகளுக்கு பாலம், சாலை பணிகளை இந்த கடைசி 1 வருஷத்துல எளிமையா பெறலாம் அப்படின்னு டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இத முதல்வருடைய கவனத்துக்கு கூட கொண்டு சேர்த்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல மறுபடியும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்துட்டனால அங்க பொறுப்பு அமைச்சரா இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் பழையபடி நெல்லையவே பாத்துக்குவாரு அப்படின்னு தெற்கு வட்டாரமே பேசிட்டு இருக்காங்க. இத வலுப்படுத்துற விதமா இப்போ நெல்லை பொறுப்பு அமைச்சரா இருக்கிற KN நேரு அவர்கள் திருச்சியில இருந்து நெல்லை போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியா இருக்கு அப்படின்னு அந்த மாவட்ட டிஎம்கே குழு சொல்லிட்டு வர்றாங்க. நெல்லையில நேரு அண்ணாச்சியோட வேலை நல்லா தான் இருக்கு. ஆனா அவரால் சென்னை, திருச்சி, நெல்லைன்னு அலைய முடியல. இத நெல்லை மாவட்டத்துடைய சில சட்டமன்ற உறுப்பினர்களிடமே அவர் மனம் திறந்து சொல்லியிருக்காரு. அதனால மறுபடியுமே நெல்லைக்கு தங்கம் தென்னரச பொறுப்பு அமைச்சராக்கிட்டு நேரு அவர்களை விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக்கலாமா அப்படிங்கிற பேச்சு இப்போ வந்துட்டு இருக்கு. விழுப்புரம் நாடே திருச்சியில இருந்து சென்னைக்கு போற வழியில தான் இருக்கு. அதனால கூடுதல் கவனமும் செலுத்த முடியும். அதனால நேரு அவர்களை நெல்லை பொறுப்பு அமைச்சர்ல இருந்து விடுவித்து விழுப்புரத்துக்கு நியமிப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அமைச்சரவை மாற்றம் மாதிரியே பொறுப்பு அமைச்சரவை மாற்றமும் இப்போ ரொம்ப முக்கியத்துவமான விவாதமான ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.